தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நல்லா இருக்குன்ட்டு இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. அந்த சாட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் பேரில் இருக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இப்போ சாட் ஷீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு இது வந்திருக்கு. இன்னைக்கு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுசாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நல்லா இருக்குன்ட்டு இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. அந்த சாட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் பேரில் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் போட்டிருக்கான் ஃபுல்லாக, நீங்களே பார்க்கலாம். அது சாட் ஷீட்லேயே நீங்கள் போயிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த அசம்பிளியும் போட்டிங்கன்னா அது அப்படியே வருது. 23 லேடிஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டு வந்து பிரேமலதா வருது. அதே மாதிரி எல்லாம் நிறைய வருது. அதில் டாப் 5ல வருது, டாப் 5லும் வருது. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இன்னைக்கு பேசப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டைம் எம்பியா போயிருக்காரு. எம்பியா வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நீங்க சாட் ஜிபிடில போட்டு பாருங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க டெல்லியில, உங்களுக்கு தெரியும். அதுல எல்கே சுதீஷ் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போய் அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. சாட் ஜிபிடி சொல்றது, நம்ம சொல்றது இல்ல, நீங்களே சாட் ஜிபிடில போய் பாத்தீங்கன்னா தெரியும். எம்பி பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்கே சுதீஷ் வருது. அதே மாதிரி அசம்பிளில லேடிஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா என் பேர் வருதுன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, அது எனக்கு சொன்னாங்க. அது வந்து உங்களுக்கு சொல்றாரு, அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுக்க அதான் சொல்லிட்டு இருக்கு. இது பாருங்க, நம்ம வந்து பார்லிமெண்ட்ல இது வந்திருக்கு. இந்த புதுசா வந்த எம்பி புதுசா இப்போ வந்து 2026ல ஒரு 37 பேர் ராஜ்யசபா வந்திருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. நான் ஓவரால் சொல்ல, இப்ப புதுசா பதிவு எடுத்துக்கலாம் இந்த செஷன்ல. இது நீங்களே ஜாலியால இருக்கிற விஷயத்த தான் சொல்றாரு. ஆய்வு செய்து அவங்க வந்து யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அவங்க போட்டிருக்காங்க, அதை தான் காமிக்கல. சாட் ஜிபிடி அதே எடுத்துருக்கோம். அது போய் யாரும் சொல்ல தேவையில்ல. நம்ம என்ன கொஸ்டின், அவங்க இது வந்து நம்ம டெல்லியில இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கு டெல்லியில இருந்து அவங்க தமிழ்நாட்டில் யாரு பெஸ்ட், பார்லிமெண்ட்ல யாரு பர்ஃபார்மர், ரெண்டுமே வந்திருக்கு. உங்களுக்கு தகவலுக்காக சொல்றோம். இது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. எங்களுக்கு மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும், வாக்களித்த மக்களுக்கு சேவை செய்யணும். அதை கேப்டன் எங்களுக்கு வலியுறுத்திருக்காரு. அந்த வகையில் எம்எல்ஏவும் எம்பியாகவும் கண்டிப்பாக எங்கள் பணி மக்களுக்காக 100% இல்லை 200% செய்வோம். இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாள், அதுவும் விருதாச்சலத்தில் எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து நான் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை. அதற்காக உறுதியாக நான் வந்து முதலமைச்சர்கிட்டையும் சட்டசபையிலும் பேரவை தலைவரிடமும் அமைச்சர் பெருமக்களிடம் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3 கோயில்களுக்கு நான் போகும்போதும் என்னுடைய வேண்டுதலும் முதலில் அதுதான். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.